வணக்கம். இன்னைக்கு நாம திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு அட்டகாசமான கதைய பார்க்க போறோம். ஒரு பக்கம் புலவர், இன்னொரு பக்கம் மன்னர். இவங்களுக்கு நடுல ஸ்வயம் இறைவனே வராரு. எதுக்காக? வார்த்தைகளோட சக்திக்கும் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்கும் தான். வாங்க இந்த அருமையான கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கதை நடக்கிற காலத்துல இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அப்போல்லாம் படிச்சவங்களுக்கு, குறிப்பா புலவர்களுக்கு போன இடத்துல எல்லாம் பெரிய மரியாதை. அது சும்மா ஒரு பாராட்டு இல்ல, சமூகத்துல அதுதான் உச்சக்கட்ட கௌரவம். சொல்லப்போனா சில சமயம் அரசர்களே புலவர்களுக்கு பணிவிடை செய்யற அளவுக்கு அறிவு மதிக்கப்பட்டது. சரி, இப்ப நம்ம கதையோட 2 முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கலாம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கதையில வர்ற 2 பேருமே அவங்க துறையில பெரிய ஆளுங்க. ஒருத்தர் குலேச பாண்டியன், பாண்டிய நாட்டுக்கே ராஜா. அது மட்டும் இல்ல, தமிழ்லயும் பெரிய புலமை வாய்ந்தவர். இன்னொருத்தர் இடைக்காடனார், பேரும் புலவர், கபிலரோட நண்பர். இவரும் ஒரு தேர்ந்த கவிஞர். தன்னோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம புலவர் இடைக்காடனார் குலேச பாண்டியனோட தமிழ் புலமைய பத்தி கேள்விப்படுறார். ஆஹா, நம்ம கவிதைக்கு சரியான மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மன்னர் கிடைச்சிட்டாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட அவரோட அரசவைக்கு போறாரு. தன்னோட புது கவிதையை அங்க அரங்கேற்றலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய அரசவை, மன்னர் சிம்மாசனத்துல இருக்கிறாரு. புலவர் இடைக்காடனார் தன்னோட முழு திறமையையும் உணர்ச்சிகளையும் ஒன்னா சேர்த்து அந்த கவிதையை வாசிக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்ளோ ஆழமா, அவ்ளோ அழகா இருக்கு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? ஒண்ணுமே ஆகல. அந்த மன்னன் குலேச பாண்டியன் அவரை கண்டுக்கவே இல்ல. ஒரு சின்ன பாராட்டு, ஒரு தலையசைப்பு கூட இல்ல. புலவர் இருக்கிறதையே கவனிக்காத மாதிரி முழுசா புறக்கணிக்கிறான். இது தெரியாம நடந்த ஒரு தப்பு இல்ல, இது வேணுனே செஞ்ச ஒரு அவமானம். கவிதைக்கும் புலவர்களுக்கும் அவ்ளோ மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகத்துல இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அவமானம் புலவரோட மனச சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. ஆனா அவமானப்பட்ட அந்த புலவர் கோவத்துல மன்னனை எதையும் செய்யல. அதுக்கு பதிலா நேரா வேற ஒருத்தர்கிட்ட தன்னோட புகார கொண்டு போறாரு. யார்கிட்ட? ஒரு உயர் சக்தி கிட்ட. மனசு உடைஞ்சு போன இடைக்காடனார் நேரா மதுரை சொக்கநாதர், அதாவது சிவபெருமான் கோவிலுக்கு போறாரு. தமிழுக்கே கடவுள் அவர்தானே, தனக்கு நடந்த அநீதிக்கு அங்கதான் தீர்வு கிடைக்கும்னு நம்புறாரு. அங்க போய் அவர் வைக்கிற வாதம் தான் ரொம்பவே புத்திசாலித்தனமானது. இறைவா, அந்த மன்னன் அவமானப்படுத்தியது என்ன இல்ல, அவன் என் கவிதையை அவமானப்படுத்தினா. கவிதைங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது சொல்லின் வடிவமான சக்தி, அதாவது உமையவள். அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற பொருள் தான் நீங்க, சிவனே. அப்போ அவன் செஞ்சது எனக்கு நடந்த அவமானம் இல்ல, உங்க 2 பேருக்குமே நடந்த அவமானம் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா அவரோட வாதத்தோட ஆழத்தை? சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டெப் 1 மன்னன் என்ன அவமானப்படுத்தல. ஸ்டெப் 2 அவன் கவிதைய, அதாவது சொல்லின் வடிவமான பார்வதி தேவியை அவமானப்படுத்தினான். ஸ்டெப் 3 அதனால சொல்லோட பொருளான உங்களையும் தான் அவமானப்படுத்தினான். அதாவது இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நடந்த அவமானங்கிறத தாண்டி இது கடவுளுக்கே நடந்த அவமானமா மாறிடுச்சு. சரி, ஒரு புலவரோட இந்த புகாருக்கு இறைவன் என்ன பதில் சொன்னாரு? அடுத்து நடக்க போறதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். புராணம் சொல்லுது, இடைக்காடனாரோட வார்த்தைகள் ஒவ்வொன்னும் ஒரு கூர்மையான வேல் மாதிரி போய் சிவனோட காதுல தச்சதான் அவரோட வலி இறைவனோட வலியா மாறிச்சு. இறைவன் உடனடியா ஒரு முடிவுக்கு வராரு. ரொம்ப சிம்பிள். புலவர் புகார் பண்றாரு. உடனே கடவுள் புலவருக்கு மரியாதை செய்யணும்னு கோவிலை விட்டே கிளம்புறாரு. புலவரோட ஒரு வார்த்தைக்காக கடவுளே தன் இடத்தை விட்டு வராரு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட லிங்க ரூபத்தை கருவறையிலிருந்து மறைச்சுக்கிட்டாரு. உமையம்மாவையும் கூட்டிக்கிட்டு மதுரையில இருக்கிற அந்த பெரிய கோவிலையே காலி பண்ணிட்டு வைகையாத்தோட தென்கரையில போய் ஒரு புது கோவிலையே உண்டாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு புலவருக்காக ஒரு கடவுள் தம் வீட்டையே மாத்துறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இறைவன் எப்போதுமே அறிவுக்கு தான் முதலிடம் கொடுக்கறாரு. அப்போ கடைசியா இந்த கதை நம்மகிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். எதுக்கு சக்தி அதிகம்? ஒரு அரசனோட கிரீடத்துக்கா, இல்ல ஒரு புலவனோட அறிவுக்கா? ஒருவேளை அதிகாரம் அறிவை மதிக்காம போகும்போது தெய்வீகமே அறிவோட பக்கம்தான் நிக்குன்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒரு முக்கியமான காவியத்திலிருந்து எடுத்தது. இதுல ஒரு ராஜா வராரு, ஒரு கவிஞர் வராரு, அப்புறம் ஒரு பக்கம் சாய்ந்த ஒரு கடவுளும் வராரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க உள்ள போலாம். இந்த கதையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரிய பாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த ஒரு வரிதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. அதாவது படிப்புக்கும் கவிதைக்கும் நம்ம முன்னோர் எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்தாங்கன்னு இதுலயே தெரிஞ்சிடும். சரி, முதல்ல கதை எங்க நடக்குதுன்னு பாத்துருவோம். இது நடக்கிறது பாண்டிய ராஜ்யத்துல. அந்த காலத்துல கவிஞர்களுக்கெல்லாம் பயங்கரமான மரியாதை. சொல்லப்போனா ராஜாவே அவங்களுக்கு நிலம், பரிசுன்னு கொடுத்து ரொம்பவே கொண்டாடுவாங்க. இப்படி கவிஞர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு இடத்துல ஒரு சின்ன அவமானம், ஆனா அது ஒரு பெரிய தெய்வ குற்றத்தையே உண்டாக்குது. வாங்க இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்களை பாப்போம். முதல்ல நம்ம மன்னர் குலேச பாண்டியன். இவர் வெறும் பாண்டிய நாட்டு ராஜா மட்டுமல்ல, அவரே தமிழ்ல பெரிய புலமை வாய்ந்தவர். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் அடுத்து பண்ண போற ஒரு காரியம் அடேங்கப்பா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும்.
அடுத்து நம்ம கதையோட ஹீரோ கவிஞர் இடைக்காடனார். இவர் சாதாரண கவிஞர் இல்ல, ரொம்ப திறமையானவர். அது மட்டும் இல்லாம பெரிய புலவரான கபிலரோட நெருங்கிய நண்பர். சோ இவருக்கும் அந்த ராஜசபையில ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இடைக்காடனார் ரொம்ப ஆசையா புதுசா எழுதின ஒரு கவிதையை எடுத்துட்டு போய் ராஜா முன்னாடி படிக்கிறாரு. ஆனா ராஜாவோ அத காதலே வாங்காத மாதிரி ஒரு சின்ன பாராட்டு கூட சொல்லாம முகத்தை திருப்பிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் அது. இப்ப ஒரு கேள்வி வருது இல்லையா? கவிஞர்களை கொண்டாடுற ஒரு நாட்டுல, அதுவும் புலமையுள்ள ஒரு ராஜாவே ஒரு திறமையான கவிஞரை இப்படி அவமானப்படுத்தினா என்ன ஆகும்? இப்படி அவமானப்பட்ட இடைக்காடனார் கோவத்துல சண்டை போடல, இல்ல பழி வாங்கணும்னு நினைக்கல. நேரா கடம்பவன கோயில்ல இருக்கிற கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு. கடவுளே, இது எனக்கான அவமானம் இல்ல, தமிழுக்கு நடந்த அவமானம்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட் நடக்குது. கவிஞரோட புகாரை கேட்ட கடவுள் ராஜாவுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. உடனே மெயின் கோயில்ல இருந்து கிளம்பி ஊருக்கு வெளியே இருக்கிற வடக்கு திருவாலவாய் கோவிலுக்கு போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு கவிஞருக்காக கடவுளே கோயில் மாறி போறாரு. சரி, இப்ப கட் பண்ணா நம்ம ராஜாவுக்கு வரும். காலையில கோயிலுக்கு போனா அங்க கடவுளே காணோம். மொத்த கோயிலும் காலியா இருக்கு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து போயிடுறாரு. ராஜாவுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஐயையோ, எதிரிங்க யாராவது படையெடுத்து வந்துட்டாங்களா, இல்ல நாட்டுல பஞ்சம் வந்துருச்சா, மக்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களான்னு பெரிய பெரிய விஷயமா யோசிக்கிறாரு. ஆனா கடவுள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ராஜா, நீ வேற எந்த தப்பும் பண்ணல, ஒரே ஒரு தப்பு தான். கவிஞர் இடைக்காடனாரோட கவிதையை நீ மதிக்கல. அவர் மேல எனக்கு இருக்கிற அன்புதான் என்ன இங்க வர வச்சதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா கலையோட மதிப்பு எங்க நிக்குதுன்னு? கடவுளோட பதில கேட்டதும் ராஜாவுக்கு தன் தப்பு முழுசா புரியுது. உடனே ரொம்ப பணிவா, பெரியோனே, சின்னவங்க பண்ற தப்ப மன்னிக்கிறது தானே பெரியவங்களுக்கு அழகு அப்படின்னு கடவுள்கிட்ட மன்றாடுறாரு. இப்ப ராஜாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு தான் பண்ணது எவ்ளோ பெரிய தப்புன்னு. உடனே அந்த கவிஞரோட மரியாதையை திரும்ப கொண்டு வர்றதுக்கு வேலைய ஆரம்பிக்கிறாரு. அவர் பண்ண ஏற்பாடுகளை மட்டும் பாருங்க. வெறும் வாயில சாரி சொல்லல, மொத்த அரண்மனையே அலங்கரிக்கிறாரு. வாழைமரம், பாகுமரம்னு கட்டிய அரசு சின்னமான வெண்சாமரம் வீசி மங்களகரமா நீர் நிறைஞ்ச கும்பம் வச்சு அதுக்கெல்லாம் மேல அந்த கவிஞருக்காகவே ஒரு தங்க சிம்மாசனத்தை தயார் பண்றாரு. அடங்கப்பா! இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். ராஜாதானே நேர்ல போய் இடைக்காடனார வரவேற்கிறாரு. அவர் அந்த தங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவர் கால்ல விழுந்து வணங்குறாரு. அங்கிருந்து எல்லா கவிஞர்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. வார்த்தையை விட செயல் எவ்வளவு பவர்ஃபுல்னு இதுல தெரியுது பாருங்க. ராஜாவோட இந்த உண்மையான மனமாற்றத்தை பார்த்ததும் அங்கிருந்த கவிஞர்கள் எல்லாருக்கும் மனசு குளிர்ந்து போச்சு. அவங்க சொல்றாங்க, அரசே, உங்களோட அமுதம் மாதிரி இனிமையான வார்த்தைகள் எங்க மனசுல இருந்த கோபம்ங்கிற நெருப்ப அணைச்சிடுச்சுன்னு. அதோட பிரச்சனை முடிவுக்கு வருது. இதுவரைக்கும் நாம கதைய பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா? சரி, இந்த அருமையான கதையை எழுதினது யாருன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நாம இப்ப பார்த்த இந்த கதை இருக்கு இல்லையா, இது திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற ஒரு பெரிய காவியத்தோட ஒரு சின்ன பகுதி தான். இது 17ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. மதுரையில சிவன் நிகழ்த்தின 64 அற்புதங்களை, அதாவது அவரோட திருவிளையாடல்களை பத்தி சொல்ற கதை இது. இந்த அற்புதமான காவியத்தை எழுதினவர் பேரு பரஞ்சோதி முனிவர். இவர 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வேதாரண்யம், அதாவது திருமறைக்காடுல பிறந்தவர். இவர் ஒரு தீவிரமான சிவபக்தர். இவரோட பக்தி தான் இப்படி ஒரு காவியத்தை உருவாக்க வச்சிருக்கு. சரி, நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, 17ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த கதை ஒரு கவிஞரோட மதிப்புக்காக கடவுளே நேர்ல வந்து தலையிடுற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்துல நாம அந்த அளவுக்கு எதை மதிக்கிறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?